கைதிகளின் நகை பறிப்பு வழக்கில் எஸ்ஐ கைது செய்யப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி முல்லைநகர் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் நகை 18 பவுன் மற்றும் 1,50,000 ரூபாய் கையாடல் செய்ததாக பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, விவரம். வணக்கம். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்தில் 22 வயது இளைஞர் வருண்காந்த் கொடூரமாக தாக்கி கொலை செய்து புதைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளிகளான கவிதா, அவரது கணவர் லட்சுமணன், 2 மகள்களான ஸ்ரேயா, ஸ்ருதி, மற்றொரு பங்குதாரரான சாஜி உள்ளிட்ட 5 பேர் தலைமறைவாகினர். இவர்களை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் ஒரு தனிப்படைக்கு பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் காவல் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் பல்வேறு பகுதிகளில் அந்த குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அந்த 5 குற்றவாளிகளையும் மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 18 சவரன் நகை மற்றும் 1,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற நகை, பணம் போன்ற தகவல்களை மேல் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி செய்யாமல் காவல் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. குற்றவாளிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற பொருட்கள் அரசின் சொத்தாகவே கருதப்படுகிறது. இது குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் நவநீத கிருஷ்ணன் மீது கையாடல் செய்ததாக வழக்கு பதிவு செய்து தற்போது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவர் இந்த கையாடல் செய்த தகவல் தொடர்பாக அந்த குற்றவாளிகளின் உறவினர் ஒருவர் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் தற்போது காவல் உதவி ஆய்வாளரை கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றுள்ள சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரவி.